எங்கள் 80 கிட்ஸுக்கு எல்லாமே எங்களுக்கு கனவு ஒரு டெட்டண்டான ஒரு கனவு என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஹார்லினாலே ராயல் என்ஃபீல்டை விட ஒரு படி மேலே, ஒரு படி இல்லை 10-15 படி மேலே இருக்குது. 50% பேக் சைடும் 50% ஃப்ரண்ட் சைடும் அப்படியே ஈக்குவலாக கொடுக்குதுங்க. 1200 சிசியோட இன்ஜின் உள்ள வண்டிக்கே 7 லிட்டர் டேங்க் தான் கொடுத்தானுவான். இந்த 440 சிசிக்கு வந்து 13.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இருக்கிற சைலன்சரை பாருங்களேன், அந்த பின்பக்கம் பாருங்க. அப்படி பழைய இது இருக்கு பார்த்தீங்களா, நம்ம என்ன பைக்கு கிளாமர் பைக் இருக்கு பார்த்தீங்களா, கிளாமர் பைக்கு இவ்வளோ ஹார்லி டேவிட்சன் X440ங்கிறது வந்து 100% என்ன சொல்றது இரும்பு. Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. அற்புதமான மாலை வேளையிலே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான பைக்கு கொண்டு வந்திருக்கேன். தம்ப்நெயில்ல பார்த்துருப்பிய, நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வண்டி. இப்போதைக்கு அது இந்தியாவில் இல்லாட்டாலும் இந்தியாவில் ஒரு சின்ன வீடை செட்டப் பண்ணி, ஹீரோங்கிற ஒரு சின்ன வீடை செட்டப் பண்ணி அந்த வண்டி திருப்பி இங்கே வந்திருக்கு. அதான் ஹார்லி டேவிட்சன். பல இளைஞர்களோட கனவு பைக் அது. இன்னைக்கு யமகாவில் நிறைய பைக்கை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் 80 கிட்ஸுக்கு எல்லாமே எங்களுக்கு கனவு ஒரு டெட்டண்டான ஒரு கனவு என்ன அப்படின்னாச்சுன்னா ஹார்லி டேவிட்சன் தான். இப்போ BMW அப்படி இப்படின்னு நிறைய போயிடுச்சு. பட் ஆனால் ஹார்லி டேவிட்சன் பைக்கு வாங்குறது தான் ஒரு என்டையர் ஒரு லைஃப்பில் ஒரு டெஸ்டினேஷனாக இருந்துச்சு. அந்த ஒரு ஹார்லி டேவிட்சனை தாங்க நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சனில் 440, அதாவது X440ன்னு ஒரு வண்டி நம்ம கையில் இருக்குது. ஆமாம், சூப்பரான வண்டி. பரவாயில்ல, ரெட் கலரில் இருக்குங்க. நான் இந்த வண்டியை வந்து வீடியோவில் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது கருப்பு கலரில் தான் பார்த்தேன். ஆனால் இது ரெட் கலரில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த வண்டியை தந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற அரவிந்த் ஹீரோ அவங்க தான் தந்திருக்காங்க. அவங்க ஹார்லியோட 440னாலும் இதோடைய பவர் என்ன கொடுக்குதுன்னா 27 PHP பவர் கொடுக்குது, 6000 RPM இதில். அதேமாரி டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 38 Nm டார்க் கொடுக்குதுங்க, 4000 RPMல. இது நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கலாம். 38 Nm டார்க்கை வெறும் 4000 RPMல கொடுக்குதுன்னா அது வந்து புல்லிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஹார்லினாலே ராயல் என்ஃபீல்டை விட ஒரு படி மேலே, ஒரு படி இல்லை 10-15 படி மேலே இருக்குது. அதனால் அதோடைய புல்லிங் பவர் வந்து இது ஜாஸ்தியாக இருக்குது. பவர் வைஸில் 27 PHP பவருங்கிறது கம்மியாக தெரிஞ்சாலும் டார்க்கில் அடிப்பொலியாக இருக்காவ. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் ஹிமாலயாஸ்லாம் போனீங்கன்னா பிரித்து மேலாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வண்டி. பட் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கணும். ஹீரோவில் எல்லா இந்த மாதிரி ப்ரீமியமான சர்வீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுறது எல்லா ஹீரோவிலையும் பண்ணிட முடியாது. மற்றபடி இந்த வண்டியில் வந்து நிறைய ப்ளஸ் விஷயங்கள் இருக்குங்க. அதில் மெயின் ப்ளஸ் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் தான். இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெலிசிஸ் டியூப்லர்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெயிட் ரெடியூஸை கரெக்டாக வண்டியிலேருந்து 50% பேக் சைடும் 50% ஃப்ரண்ட் சைடும் அப்படியே ஈக்குவலாக கொடுக்குதுங்க. இன்ஜின் ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டுமே அந்த வெயிட்டை நம்ம கொடுக்காம இது கரெக்டாக 50-50 பிரித்து கொடுக்குது. ஸோ அதனால் இந்த ஃப்ரேமை வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டியில் இருக்கிற பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அதில் நமக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா டேங்க்கு 13.5 லிட்டர் டேங்க் தான் வச்சிருக்காங்க. ஆனால் குறை அப்படிங்கிறத விட இது வந்து ஹார்லியை பொறுத்த வரைக்கும் 1200 சிசியோட இன்ஜின் உள்ள வண்டிக்கே 7 லிட்டர் டேங்க் தான் கொடுத்தானுவான். இந்த 440 சிசிக்கு வந்து 13.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவோ அதிகம் தான். இந்த டேங்க் வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். எப்பா சாமி இதை விட்டு குறைச்சிடாதீங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதே 400 சிசிக்கு மேலே போயிட்டாலே நம்ம இந்தியன் பைக்ஸ்லாம் வந்து ஒரு 17-15 அந்த ரேஞ்சில் டேங்க் கொடுப்பாங்க. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. அது ஒன்று தான். அப்புறம் சீட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் நமக்கு நானே ராஜா அப்படின்னு போகிறதுக்கு சூப்பரான வண்டி. பக்காவாக ஒரு ஃபேமிலி போகிறதுக்கு அப்படிங்கிற அகலம்லாம் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. வேறு இந்த வண்டி சீட்டு வந்து அகலமே இல்லை, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் குஷன் வைஸில் சூப்பராக இருக்குது. நான் உட்காந்து பார்த்தேன். இப்போ இந்த வண்டியில் வந்து டயர் தாங்க செம்ம பல்ஜாக இருக்குது. 140 செக்ஷன் போட்டிருக்காங்க. கார்னரிங்லாம் அடிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். 140 70 17 வந்து பேக் சைடில் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 80 18 போட்டிருக்காங்க. அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். மற்றபடி வந்து பின்னாடி இருக்கிற டயர் பார்த்தீங்கன்னா என்ன பல்ஜியாக இருக்குல்ல. இதில் வந்து நம்ம சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோசாக்கப்சர் கொடுத்துருந்தா இன்னுமே வெறித்தனமாக இருந்திருக்கும். ஆனால் அது கொடுக்காம இது வந்து காசு கட்டிங்காக, காசை மிச்சம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டான், சும்மா நார்மலாக கேஸ் சாக்கப்சரை போட்டு விட்டான் பார்த்துக்கிடுங்க. சரி, ரைட்டு, ஓகே, அதுவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதில் வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற சைலன்சரை பாருங்களேன், அந்த பின்பக்கம் பாருங்கள். அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம என்ன பைக்கு கிளாமர் பைக் இருக்குது பார்த்தீங்களா, கிளாமர் பைக்கு இவ்வளோ பெருசாக இவ்வளோ சப்பையாக இருக்கும் பார்த்துடுங்க. ஒரு டிசைன் வைஸாக இல்லாமல் சாதாரணமாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ரண்ட்டில் இன்ஜின்லேருந்து அது வருது பாருங்கள். வடக்க கிளம்பி தெற்க போய் அப்படியே மேக்க சுற்றி அப்படியே கிழக்க கீழே ஒரு பெரிய குழிக்குள்ளே அந்த சவுண்டு விழுந்து அதுக்கப்புறம் பின்னாடி பெரிய பைப் வழியாக வருதுங்க.
கீழே பாருங்க அண்ணன் திருப்பூர் மோகன் சொல்கிற மாதிரி எத்தச்சோடு வடச்சட்டி அப்படிங்கிற மாதிரி கீழே அவ்வளோ பெரிய BS6 நாம்ஸுக்கு உண்டான சைலன்சர் சவுண்டை கட் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் சவுண்டு வெறித்தனமாக இருக்குங்க. உங்களுக்கு கடைசியாக சவுண்டை நான் காட்டுறேன். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் கிடையாது, ஏர் கூல்டு ப்ளஸ் ஆயில் கூல்டு. ஏர் ப்ளஸ் ஆயில் கூல்டு இன்ஜின் தாங்க இது இருக்குது. அதனால் ஹீட்டு வந்து அந்த அளவுக்கு ஆகாது. நம்ம ஹார்லி டேவிட்சனால ஹீட்டு பிரித்து மேயும், அது நம்ம மாற்று கருத்தே இல்லை. அதுவும் 750 ராடுலாம் நான் வந்து எங்கே திருச்சி டு சென்னை ஓட்டியிருக்கிறேன். அப்போது ஹார்லி டேவிட்சனில் இந்த 2 இடமும் ஹீட்டு பிச்சுக்கிட்டு அடிக்கும். பட் இது ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க, ஆயில் கூல், ஏர் ப்ளஸ் ஆயில் கூல்டு. இன்ஜினில் வந்து அந்தளவுக்கு ஹீட் இருக்காதுன்னு தான் நம்ம ஷோரூமில் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குல்லன்னு சொல்லி நம்ம ஓட்டி பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு 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 வெரி ப்ளஸ்ஸு. ஏன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. 43 mm சைஸ் உள்ள அப்சைட் டவுன் ஃபோக்ஸு. இது வந்து நமக்கு லாங் ரைடுக்கு நம்ம கை வலிக்காமல் சஸ்பென்ஷன் சூப்பராக போகிறதுக்கும், அதேமாதிரி ஆஃப் ரோடு போகிறதுக்கும். ஆஃப் ரோடுனா எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு கிடையாது, நம்ம லடாக்லாம் போனோம்னா அதில் இது வந்து ஆஃப் ரோடை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த ஹார்லி டேவிட்சன் X440ங்கிறது வந்து 100% என்ன சொல்கிறது, இரும்பு. ஆமாம், 100% இரும்புங்க. எங்கேயுமே பிளாஸ்டிக் இல்லை. இந்த இதில் மட்டும் ஒரு பிளாஸ்டிக், அப்புறம் பின்னாடி மட்காடுக்கு வெளியில் அந்த நம்பர் போட்டு வைக்கிற இடம் ஒரு பிளாஸ்டிக், அவ்வளோதான். எல்லாமே பக்கா இரும்பு. அவங்க கொடுக்குற காசுக்கு தகுதியான ஒரு வண்டியாக கொடுக்குறாங்க. அது வரைக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இந்த பைக்கை முதல்ல நம்ம வந்து உட்காந்து பார்ப்போங்க. நமக்கு ஹார்லினாலே அதை உட்காந்து பார்க்குறது தாங்க ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் இந்த வண்டி வந்து உட்காந்து பார்த்தா என்னுடைய கால் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இதிலேருந்து காலை வைக்கும்போது இப்படி இருக்குது. இப்போ நான் 750 ராடு ஓட்டினேன்னு சொன்னீங்களா, அது வந்து கால் இப்படி இருக்கும். நல்லா அப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி ஆஹா அப்படின்னு போகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நார்மலாக நம்ம புல்லட்டில் உட்காந்துருக்க மாதிரி தாங்க இருக்குது. 440 டேங்கை வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்துக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, நமக்கு வந்து கையை வந்து நார்மலாகவே ஹார்லிக்கு வந்து விரிச்சு தான் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி ஹேண்டில் பார் வந்து நல்லாவே விரிச்சு இருக்குதுங்க. ஓகே, நமக்கு ஒரு 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 ஃபினிஷிங்கில் நல்லா இருக்குது. ஆனால் மெயினாக வந்து ஹார்லியில் ஒரு விஷயம் வந்து நமக்கு டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளேலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மேலே இருக்கும். இது கொஞ்சம் நல்ல உள்ள பள்ளத்தில் கிடக்கு. இது கொஞ்சம் நல்லா அப் சைடில் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஹேண்டில் பார் வந்து நல்ல ரைசர் வச்சு ஹேண்டில் பார் நல்லா தூக்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்பீடாமீட்டர் வந்து பள்ளத்தில் கிடக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நேராக போயிட்டு இருக்கும்போது இப்படி குனிஞ்சு தான் நம்ம ஸ்பீடாமீட்டர் பார்த்துட்டு இப்படி எந்திரிக்கணும். இப்படி குனிஞ்சு எந்திரிக்கணும். அது கொஞ்சம் சேஃப் விஷயம் கொஞ்சம் டல்லாக இருக்குது பார்த்தீங்களா? கண்ணாடி என்னங்கடா இது ஹார்லி டேவிட்சன் காசு கட்டிங்காக இப்படியா எக்ஸல் சூப்பர் உள்ள கண்ணாடிலாம் போட்டிருப்பியா? வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இது வந்து டாப் ஸ்பீடு இந்த வண்டி வந்து செம வெல்த்தியாக போகுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 140 மைல்ஸ் இல்லை, கிலோமீட்டர் பெர் ஹவர் போகுது. வேறு லெவலில் இருக்குதுங்க. அதாவது இந்த நம்ம ஷோரூமில் உள்ளவங்க எடுத்துருக்குறாங்க. நார்மலாக வந்து கம்பெனிக்காரங்க சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 135 வரைக்கும் எடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பசங்க வந்து 140 வரைக்கும் எடுத்துருக்காங்க. நம்ம வேணால் 150 எடுத்துருவோமா? போட்டுருவோம் போட்டியை. அப்படிலாம் இல்லை, சேஃபாக போகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடு வீடியோவை காட்டுறேன். ஹார்லியோடைய டிஸ்பிளேவை பார்ப்போம். அது வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. பாருங்கள், நம்ம டிஜிட்டல் டிஸ்பிளே எப்படி அழகாக விரியுது பாருங்கள். முதல்ல வந்து சதுரம் மாதிரி வருது. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன், இதில் வந்து டிஸ்பிளே வந்து சதுரமாக தான் இருக்குது. பட்டு அனலாக் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த டிஸ்பிளேவில் உள்ளதும் வெளியே உள்ளதும் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது டிஜிட்டலு, இது அனலாக். இந்த ரெண்டுமே வந்து கோடில் கனெக்ட் ஆகிடுது. கனெக்ட் ஆகி அழகாக இருக்குது. இதில் வந்து இப்போ கிலோமீட்டர் போகிறது இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறது இருக்குது. ஆர்பிஎம் வந்து சைடில் இருக்குது. ஆர்பிஎம் அதுதான் இந்த மாதிரி தூக்கிட்டு காட்டும் போல் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் தான் இருக்குது பார்த்தீங்களா, 2000 4000 எப்படின்னு போகுது. இது ஆரஞ்சு கலரில் போட்டிருக்குது, அதாவது ஒரு காவி கலரில். சூப்பராக இருக்குது. இது நமக்கு பளிச்சுன்னு நமக்கு தெரியும். சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டரும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்லி டேவிட்சனுடைய லோகோ இந்த இடத்துல இருக்குங்க, இந்த இடத்துல இருக்குது. அதேமாதிரி இன்ஜின்லேயும் இருக்குது. ஆனால் இதில் ஹார்லி டேவிட்சன் அப்படிங்கிற வார்த்தை இல்லையே, அதான முக்கியமாக இருக்குது. இதில் ஹார்லி டேவிட்சன் இந்த பக்கம் எழுதியிருக்காங்க. பட் இந்த இடத்துக்குள்ளே நம்ம ஹார்லி டேவிட்சனுங்கிற வார்த்தை இல்லை. அப்படியே வந்தீங்கன்னா சாவி போடுற இடத்த பாருங்கள், அப்படியே உள்ளே காட்டுங்க. உள்ள சாவி போடுற இடம் ரொம்ப பழைய மாடலாக இருக்குங்க. ரொம்ப பழைய மாடலாக இருக்குது. கொஞ்சமாச்சும் இதில் ஒரு டிஸ்பிளே மாதிரி போட்டு இவங்க சாவியை போட்டுருக்கலாம்ல. சாவியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு சாவி தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருந்தால் இல்லை, நார்மலாக ஒரு சாவி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் காசு கட்டிங்கில் வர்ற விஷயம் தான். ஹார்லியில் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. இதில் வந்து ஹேண்டில் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அப் அண்ட் டவுனு, அப்புறம் மெனு போடுறது. இதெல்லாம் வந்து டிஸ்பிளேவை மாற்றுங்க. இது அங்கங்கே உள்ள டிஸ்பிளேலாம் ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டு இருக்கும். இப்போ
இப்போ நம்ம 1 2 3 போட்டோம்னாச்சுன்னா அது ட்ரிப்பு வர்றது, அப்புறம் டைம் மாறுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு, அப்புறம் ஆவரேஜ் ஃபியூலு, அது அது எல்லாமே மாறுதுங்கிறது. அதுக்கு தான் இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்கலாம். இந்த இண்டிகேட்டரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒல்லியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம க்ளவுஸ்லாம் போட்டுட்டு இந்த இண்டிகேட்டர் போடும்போது அது கரெக்டாக விழுந்திருக்கா விழலையாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பழக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்குங்க. அதுக்கப்புறம் ஹார்ன் வந்து ஸ்கூட்டியோட ஹார்னை திருடி போட்டிருக்காங்க. அதுதான் நான் பச்சையாக சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் கூட சவுண்ட் இல்லைங்க. இந்த ஹார்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்ண, கொஞ்சம் வண்டி வாங்கினோடனே ஹார்ன் மாற்றணும். இது வந்து கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்சு. அதனால அது ஒரு பெரிய அந்த ஒரு டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்களேன்னு பாராட்டணுங்க. அதே மாதிரி ஆக்சிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டல் பை ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு டெக்னாலஜியில் இந்த ஆக்சிலேட்டர் ஒயர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த இடத்துல பிடிக்கிற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக இருக்குது. ஹேண்டில் பார் பிடிக்கிற இடம் வைடாக இருக்குது. அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குப்பி கொடுத்துருக்காங்க. அது நம்மளை கீழே விழுந்தாலோ இல்லைன்னா சைடில் யாராவது இடித்தாலோ நம்ம கையை பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த வண்டியோட சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 805 mm ஹைட் இருக்குங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் 170 mm இருக்குது. அது பரவாயில்லையா, 170ங்கிறது நல்ல ஒரு வைடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் லிட்டிலாக கொஞ்சம் ரோடு மோசமாக இருந்தாலும் அது வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு, அந்த ஹெட்லைட்டு விஷயங்களில் தாங்க ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குது. இது வந்து ஹெச்டி கனெக்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம ஆப் மூலமாக நம்மளோட டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி 3.5 ஃபுல்லி டிஜிட்டல் டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்குதோ அதே மாதிரி அந்த டிஸ்பிளேவில் இருந்து கனெக்ஷனு நம்ம ஹெட்லைட்டுக்கு போகுதுங்க. அந்த ஹெட்லைட் என்ன விஷயம்னா ஆட்டோ இலுமினேஷன் ஹெட்லைட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ, அது வந்து ஆம்பியன்ட் லைட் சென்சார் இருக்குதாங்க. அதை வச்சு என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து டே அண்ட் நைட்டு, அதுக்கப்புறம் ஆட்டோ அப்படின்னு சொல்லி 3 விதமான ஹெட்லைட் வந்து மாறி மாறி எரியுமா. இப்போ நமக்கு ஆட்டோ அப்படிங்கிறது வந்து நம்ம டைமை பொறுத்து பகலா நைட்டான்னு பார்த்து அதுவே ஹெட்லைட் எரிஞ்சுக்கிடும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்இடி எல்லாம் பக்கவாக எரியும். இதில் ஹார்லி டேவிட்சன் அந்த ஒரு லோகோ போட்டிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குங்க. அது உண்மையிலே பார்க்க சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்த உடனே அந்த ஹெட்லைட் என்ன கம்பெனியோடது அப்படிங்கிறது, அந்த வண்டி என்ன கம்பெனியோடதுங்கிறத அழகாகவே சொல்லிடலாம். இது வந்து கம்ப்ளீட் எல்இடிங்கிறதுனால உங்களுக்கு லைட்டு பவர் நல்லாவே இருக்குதுங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, நைட்டும் நல்லாவே இருக்குதுன்னு நம்ம ஷோரூமில் சொன்னாங்க. இதில் வந்து பார்க்கிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம் இல்லை, இது வந்து எல்லாமே எல்இடி அப்படிங்கிறதுனால பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பல்ஜியான பைக்குங்கிற மாதிரி காட்டுது. அந்த டிசைன் வைஸ் தான் கொஞ்சம் பிடிக்கலைங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான், அது வந்து தனியாக யூனிக்காக அந்த மட்காட்டுக்கு மேலே இருக்கிறது ஒரு அழகாக கொடுக்குதுங்க. இந்த மட்காடும் நல்லா வைடாக இருக்குதா, அதில் குட்டியாக அந்த எல்இடி இருக்கிறது நல்லா இருக்குது. பட் லக்கேஜ் வைக்கும்போது நமக்கு வந்து அந்த பிரேக் லைட் வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது கேரியர் போட்டு அதை மறைச்சா மட்டும்தான் நமக்கு லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி உள்ளுக்குள்ளே இருக்குது. நல்லா தண்ணி போகாத அளவுக்கு மூடிலாம் வச்சுருக்காங்க. பட் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் மேலே கீழே வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹேண்டில் பாரே பெருசாக இருக்கிறதுனால இந்த ஏரியா நமக்கு யூசேஜ் கம்மியான மாதிரி ஆகிடுதுங்க. இந்த ஹார்லி டேவிட்சன் X440 வந்து 3 வேரியண்ட்டில் வருதுங்க. அது டெனிமு, விவிடு, அதுக்கப்புறம் எஸ் அப்படின்னு 3 மாடலில் வருது. இந்த 3க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா விவிடு, இது வந்து மிட் வேரியண்ட்டு. டெனிமுங்கிறது ஸ்டார்ட் வேரியண்ட்டு. அதில் உங்களுக்கு ஃபோக்ஸ் வீல் தான் வரும். உங்களுக்கு அது வண்டி இருந்தால் நான் காட்டுறேன். இந்த ஸ்டிக்கர் வந்து நார்மலாக ஹார்லி டேவிட்சன் X440ங்கிறது நார்மலாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா விவிடு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். ஆனால் வெறுமனே ஸ்டிக்கர் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி அலாய் வீல் வரும். அதில் நமக்கு எஸ் வேரியண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D எம்ப்ளம் மாதிரி வரும், ஸ்டிக்கர்லாம் வராது. அப்புறம் நார்மலாக அலாய் வீல்ஸ் தான் வருங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஹார்லி டேவிட்சன் X440 எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்களா, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி எனக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை வருது. ஹார்லி டேவிட்சன்னாலே நமக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா வருதுங்க. அதுக்கு தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. 3.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து வண்டி வாங்குவா அப்படின்னு. இந்த 3.5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தோம்னா நம்ம ஹிமாலயன்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதனால் இந்த வண்டி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுடைய சஜஷன் நிறையா வந்துச்சுன்னா இந்த வண்டி வாங்குறத பற்றி நம்ம யோசிக்கலாம். ஸோ இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது, ஆஃப் ரோடுக்கு நல்லா இருக்கா, ஹைவேக்கு நல்லா இருக்குதா, டார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பிரித்து மெஞ்சி இன்னொரு வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோ இதோட அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.